ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஷார்ட்ஸில் வந்து என்னன்றதை பார்த்துடலாமா? நான் வெல்லம் சேர்த்து தான் பாயாசம் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடியே நம்ம பாலை முதலே காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கொண்டு நான் எடுத்து வச்சுட்டேன். நல்லா சேமியாவை வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. அதில் ஒரு 3 ஏலக்காய் அளவுக்கு தட்டி சேர்த்துருக்கேன். லைலான் சவரிசி நல்லா பொடி சவரிசியாக எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு இதோட சேர்த்துட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும். அது வந்து சவரிசி வந்து நல்லா ஊற வச்சு சேர்த்தோம்னா சட்டுன்னு வெந்துடும். ஊற வைக்காமல் சேர்த்தோம்னா கொஞ்சம் டயம் எடுக்கும் சவரிசி வந்து வெந்து வர்றதுக்கு. நான் அச்சு வெல்லம் தான் சேர்த்துருக்கேன். அச்சு வெல்லம் வந்து நல்லா சுத்தமாக தான் இருக்கும். மண்டை வெல்லம்னா தான் கொஞ்சம் தூசி இது கல்லெலாம் இருக்கும். அதை தான் நம்ம பாவு காய்ச்சி நம்ம வடிகட்டி சேர்க்கணும். இதுனா டேரெக்டாகவே சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து 1 கப் அளவுக்கு சேர்த்துட்டேன். ஏன் ஆற வச்சு சேர்க்குறோம்னா தான் நமக்கு பால் வந்து திரிஞ்சு தெரியாது. இல்லாட்டி ஒரு மாதிரியா திரிஞ்சு தெரலையாக இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி சேர்த்தாச்சு. நம்ம பாயாசம் நல்லா க்ரீமியாக நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பாயாசத்தை வந்து இதே மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அடுத்த ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாமா?